ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நான் கிச்சன் கேபினெட்லேருந்து சுஜி பேசுகிறேன். நம்ம இன்னைக்கு ஸ்ரீலங்கன் தொதல் செய்ய போகிறோம். எப்படி செய்யணும்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு ஒரு பேனை ஹீட் பண்ணிக்கிங்க. பேன் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் நம்ம மட்டும் கருப்பட்டி பாகு காய்ச்ச போகிறோம். அதுக்கு நான் வந்து ஒரு பீஸ் கருப்பட்டி எடுத்திருக்கேன். இதில் வந்து லைட்டாக மட்டும் தண்ணி ஊற்றுங்க. ரொம்ப தண்ணி ஊற்றணும் அவசியம் கிடையாது. லைட்டாக தண்ணி ஊற்றி கொதிக்க விடுங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சு கொதிக்க விடுங்க. இந்த வெல்லம் வந்து நல்லா கரையணும். இந்த கருப்பட்டி கொஞ்சம் கொஞ்சமாக கரைஞ்சி இந்த ஸ்டேஜுக்கு வரும். நல்லா இந்த ஸ்டேஜ் வந்து நல்லா கிண்டி விடுங்க. கிண்டி விட்டுட்டு இதில் வந்து வாசனைக்காக 2 ஏலக்காய் பீஸ் சேர்த்துருக்கேன். இது வந்து ஆப்ஷனல் தான், உங்களுக்கு தேவைன்னா சேர்த்துங்க, இல்லைனா விட்டுருங்க. இது மட்டும் ஒரு பக்கம் கொதிச்சிக்கிட்டே இருக்கட்டும். நம்ம அதுக்குள்ளே வந்து தேங்காய் பால் பிழிஞ்சு எடுத்துகிட்டு வந்துடுவோம். நெக்ஸ்ட் வந்து ஒரு மிக்சி ஜார் எடுத்துருக்கேன். அதில் வந்து 1 கப் வந்து தேங்காய், அதாவது ஒரு மூடி பெரிய தேங்காய் தான் எடுத்திருக்கேன் அளவு. இது வந்து எனக்கு 1 கப் மெஷரிங் கப்பில் வந்துச்சு. இதை வந்து பல்ஸ் மோடில் நல்லா கிரைண்ட் பண்ணிக்கிங்க. பல்ஸ் மோடில் ஆனதுக்கப்புறம் தேவையான அளவு தண்ணி மட்டும் ஊற்றி 2 ப்ரெஸ் பண்ணி அரைச்சிக்கிங்க. நெக்ஸ்ட் அரைச்சதுக்கப்புறம் ஒரு ஜார் எடுத்துக்கங்க. அது மேலே வடிகட்டி வச்சுக்கிங்க. வடிகட்டி வச்சுக்கிட்டு இதோட தேங்காய் பாலை நல்லா புழிஞ்சு விடுங்க. இது மாதிரி கரண்டி வச்சு நல்லா மேஷ் பண்ணிங்கன்னா அதில் உள்ள பால்லாம் வந்து கீழே ஃபில்டர் ஆகி வந்துடும். ஓகேவா? நல்லா மேஷ் பண்ணி விடணும். நல்லா இந்த அளவுக்கு சக்கையாக வர அளவுக்கு, இந்த அளவுக்கு தேங்காய் பால் வந்திருக்கு. இதே மாதிரி 2 to 3 டைம்ஸ் பண்ணி தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கேன். நெக்ஸ்ட் வந்து இப்போ தேங்காய் பால் எடுத்தாச்சு. அதில் வந்து 1 கப் வந்து அரிசி மாவு சேர்த்துருக்கேன். ஓகேவா? இடியாப்ப மாவு எந்த மாவு இருந்தாலும் சரி, அந்த அரிசி மாவு பச்சரிசி மாவு சேர்த்துக்கோங்க. சேர்த்துக்கிட்டு இது மாதிரி ஒரு மேஷர் வச்சு நல்லா வந்து மேஷ் பண்ணிக்கிங்க. விஸ்க் வச்சு நல்லா இந்த அளவுக்கு நல்லா பண்ணிவிட்டு எடுத்து வச்சுருங்க. நெக்ஸ்ட்டு வந்து அதுக்குள்ளே சர்க்கரை பாகு வந்து காஞ்சிருச்சு. இந்த கருப்பட்டி பாகை வந்து வடிகட்டிடணும். நம்ம வடிகட்டாமல் எதுவுமே யூஸ் பண்ணக்கூடாது. ஏன்னா அதில் அடியில் மண் இருக்கும், தூசி இருக்கும், எல்லாமே இருக்கும். அதனால் வடிகட்டிடுங்க. இது மாதிரி ஒரு பவுல் வச்சு வடிகட்டி அந்த ஏலக்காய் துண்டு இதாகிடும். அந்த வாசனை மட்டும் அந்த பாகில் இறங்கியிருக்கும். இந்த அளவுக்கு இருக்கும். இதை தனியாக எடுத்து வச்சுருங்க. நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோன்னா, ஒரு பேன் எடுத்துக்கோங்க. அந்த பேனில் வந்து நம்ம இப்போ எடுத்து வச்ச கருப்பட்டி பாகை சேர்த்துக்குங்க. கருப்பட்டி பாகை சேர்த்து நம்ம கலச்சி வச்சுருக்கோம்ல தேங்காய் பாலும் அரிசி மாவு கலவை, அதையும் சேர்த்துக்கிட்டு ஃபஸ்ட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. இது வந்து அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு தான் செய்யணும். இது மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஈவனாக அதுக்கப்புறம் தான் நம்ம அடுப்பில் எடுத்து வைக்க போகிறோம். இப்போ தான் அடுப்பில் எடுத்து வச்சுருக்கோம். வச்சுட்டு இது மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சு இது மாதிரி நல்லா கலக்கி விடுங்க. இதுக்கு தேவையான அளவு உப்பு வந்து சேர்த்துக்குங்க. ஏன்னா நம்ம வந்து ஸ்வீட் செய்யும்போது அதில் உப்பு சேர்த்தா தான் வந்து டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். ஒரு 1/4 டீஸ்பூன் வந்து உப்பு சேர்த்துருக்கேன். இது மாதிரி மீடியம் ஃப்ளேமில் வச்சு கிண்டி விட்டுக்கிட்டே இருங்க. ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் அது வந்து அல்வா கன்சிஸ்டன்சி வர மாதிரி கெட்டிப்படும். இப்போ பார்த்தீங்கனாலே தெரியும் உங்களுக்கு வீடியோவில். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக வந்து கெட்டியாக ஆரம்பிக்குது. பார்த்தீங்கன்னா தெரியும், நல்லா கெட்டியாகுது. இது மாதிரி கிண்டி விட்டுட்டே இருங்க. ஒரு 2 to 3 டைம்ஸ் கிண்டி விடுங்க. அப்புறம் 1 நிமிஷம் ரெஸ்ட் விட்டு திருப்பி கிண்டி விடுங்க. இதே மாதிரி கிண்டி விட்டே இருங்க. மீடியம் ஃப்ளேம்லேயே வைங்க. இதுமாதிரி கிண்டி விட்டுட்டே இருந்தீங்கன்னா அதோட கன்சிஸ்டன்சி கொஞ்சம் கொஞ்சமாக மாறும். ஓகேவா? இப்போ பாருங்க, கொஞ்சம் நல்லா கெட்டிப்பட்டுட்டு இதுக்கப்புறம் இந்த அளவுக்கு கெட்டிப்படுற தன்மை வரும். அல்வா கன்சிஸ்டன்சி இதோட இன்னும் நல்லா கெட்டி பண்ணணும். அதாவது நம்ம தேங்காய் பால் ஊற்றிருக்கோம்ல, தேங்காய் பால் உள்ள எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு நல்லா வந்து இது பண்ணணும். ஓகேவா? நல்லா கெட்டியாகுது பாருங்க. எண்ணெய் வந்து நம்ம இப்போ பண்ணோம்னா கீழே எண்ணெய் இருக்கிறது தெரியும் இந்த பேனில். அந்த ஸ்டேஜ் வர வரையும் நம்ம செஞ்சுக்கிட்டே இருக்கணும், கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்களா, இந்த அளவுக்கு நல்லா இதோட எண்ணெய் தெரியுதா உங்களுக்கு? அந்த ஸ்டேஜ் வந்ததுக்கப்புறம் எடுத்து ஒரு ட்ரேயில் மாற்றி கேக்காக கட் பண்ணி சாப்பிட்லாம், இல்லை அப்படியேவும் சாப்பிட்லாம். சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டிஷ் எப்படி இருந்துச்சுங்கிறது கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம சேனலை மொத பார்த்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.